ஹாய் நட்புகள் அனைவருக்குமே வணக்கம். வே டு 100 crore வித்தவுட் சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் வித்தவுட் டெப்த் அப்படிங்கிற இந்த ஒரு டிராவல் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ரீவியஸா அந்த வீடியோ கொடுத்து ஒரு 1 வீக் மேல இருக்கும். அது வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பேக் எண்ட்ல வந்துட்டு அந்த ஒரு பேஸ்மெண்ட்டை செட் பண்றதுக்கான ஒரு டைம் எடுத்துச்சு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்றோம் அப்படின்னு தெரியும் போது அது ஃபியூச்சர் சந்ததியினருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட லாஸ்ட் வீடியோல வந்துட்டு சொல்லியிருப்பேன், நம்ம கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சமா இருந்த நம்மளோட பிரேக் ஈவன் பாயிண்ட் தான் நாம வந்துட்டு ஒரு 3.79 lakhsக்கு வந்துட்டு கம்மி பண்ணியிருப்போம், ஷ்ரிங்க் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதுல நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தோம். பட் அதையும் தாண்டி ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்துட்டு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருந்துச்சு, ஒரு கட்டாயத்துல வந்துட்டு இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், ஒரு குமரி ஷாப்பியோட கம்யூனிகேஷன் வே வந்துட்டு மூணுமே வந்துட்டு லாஸ்ட் ஒரு 1 monthல வந்துட்டு செயல்படாம இருந்திருக்கும். 1.5 months வந்துட்டு செயல்படாம இருந்திருக்கும். டோல் ஃப்ரீ நம்பர் 18008890 அந்த டோல் ஃப்ரீ நம்பர் வந்துட்டு ஒர்க்கிங் இருந்திருக்காது. வாட்ஸ்அப் நம்ம வந்துட்டு அது நீங்க மிட் நைட்ல பண்ணாலும் ஒரு சேட் பாட்டை வந்துட்டு அதுக்கு கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி, ஆன்சர் கொடுக்குற மாதிரி ஒரு சேட் பாட் செட் பண்ணியிருந்தோம். அந்த 938477 அந்த நம்பர் வந்துட்டு செட் பண்ணியிருந்தோம். மெயில் வந்துட்டு நாம info@kumarishopee.in, info@franchise அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே வந்துட்டு கஸ்டமைஸ்டு மெயில் வந்துட்டு கொடுத்துருந்தோம். ஸோ இதுகளையும் கூட அடிஷ்னலா வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோம் மீன்ஸ் கரண்ட் சுச்சுவேஷன்ல இதை வந்துட்டு கொஞ்சம் இந்த எக்ஸ்பென்ஸையும் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விதத்துல தான். ஸோ இதெல்லாம் கழிச்சு தான் நம்ம வந்துட்டு அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்துட்டு லாஸ்ட் வீக்கே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணது. ஸோ அதுக்கு ஒரு சில ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்கோம். ஸோ என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்துட்டு பார்க்கலாம். தென் எந்த பொசிஷன்ல நாம இருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு இதுல பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டோல் ஃப்ரீ அந்த 180088906777 அந்த நம்பரை நாம திரும்ப ஆக்டிவ்ல கொண்டு வர்றதுக்கு ஒரு 56,640 ரூபாய் வந்துட்டு நமக்கு தேவை. பட் அது என்ன பண்ணோம், ஒரு தமிழுக்கு எண் 1 எழுத்தும் 2 எழுத்தும் அந்த மாதிரி நம்ம செட் பண்ணலாம். டெலிவரி சம்பந்தமான விவரங்களுக்கு 1 இந்த மாதிரி வந்துட்டு பர்டிகுலர் டீமை கனெக்ட் பண்ண வைக்கலாம். வெறும் ஒரு ஃபோன் கால் மூலமாவே 1 லட்சம் கால்ஸ் வந்தாலும் 100 ஸ்டாஃப்ஸ் வச்சு அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணலாம். தென் அதுல வந்துட்டு ஆட்டோமேட்டிக் கால் அந்த மாதிரிலாம் நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன்ல அவ்வளோ விஷயங்கள் இல்லாம தென் வந்துட்டு சிம் கார்டு இல்லாமலே அதுல கால் பண்ணலாம். நம்ம சிஸ்டம் பேஸ்டா தான் வந்துட்டு அந்த ஹெட்ஃபோன் மாட்டி வச்சு சிஸ்டம் மூலமா வந்துட்டு நம்ம பேசுவோம். ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் நெக்லெக்ட் பண்றோம் கரண்ட் சுச்சுவேஷன்ல. பிகாஸ் அதை நம்ம கண்டினியூ பண்ணணும்னு சொன்னா ஒரு 56,640 rupees நம்ம இன்னும் பே பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ இந்த மந்தோட அதை வந்துட்டு ஸ்டாப் பண்றோம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நாம ஹேயோ, அது ப்ரொனவுன்சியேஷன் அப்படின்னு தெரியல, HEYO அப்படிங்கிற ஒரு விஷயம், இது வந்துட்டு நம்ம முன்னாடி இவங்களோட பேரண்ட் கம்பெனி கூட நம்ம வந்துட்டு டைப் வச்சிருந்திருக்கோம். நம்ம இப்போ லாஸ்டா யூஸ் பண்ற IVRக்கு முன்னாடி இது வந்துட்டு ஒரு 354 rupeesக்கு தான் வந்துட்டு இதோட சப்ஸ்கிரிப்ஷன் பெர் மந்த். நான் மேல சொன்னது அது இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன், இது வந்துட்டு மந்த்லி. இதுக்கு ஸோ வந்துட்டு அந்த நம்பர் ஆல்மோஸ்ட் இதுவும் வந்துட்டு ஒரு டோல் ஃப்ரீ மாதிரி பண்ணலாம். பட் சோ மெனி லிமிடேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு இதுல. அவ்வளவு சிம் கார்ட்ஸ், பர்சனல் நம்பர்ஸ் அப்படி இப்படின்லாம் நிறைய விஷயங்கள் இதுல இருந்தாலும் கரண்டா வந்துட்டு போதும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இதுக்கு நம்ம மைக்ரேட் ஆகிறோம். ஸோ அதனால நம்மளோட டோல் ஃப்ரீ நம்பர் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. நம்மளோட கஸ்டமர் சப்போர்ட் நம்பர் 8062178091 அப்படிங்கறத நம்மளோட ஒரு இனிமேல் அப்கமிங் டேஸ்ல வந்துட்டு நம்மளோட கான்டாக்ட் நம்பரா வந்துட்டு இருக்கும் ஆஃபீஸோட. பட் இது வந்துட்டு வரக்கூடிய மண்டேல இருந்து லைவா இருக்கும் அப்படிங்கறத வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்ஸ்அப், ஆக்சுவலா இந்த வாட்ஸ்அப் தான் வந்துட்டு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் இதை வந்துட்டு ஆட்டோமேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு கஸ்டமரோட டேட்டாஸ், அவங்க ஆர்டர் பண்ணிருக்க ஆர்டர் ஹிஸ்டரி, டெலிவரி ஸ்டேட்டஸ், தென் வந்துட்டு அவங்க மெசேஜ் பண்றாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கம்ப்யூட்டரே வந்துட்டு மெசேஜ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கறது, இந்த மாதிரி அதில் வந்துட்டு சோ மெனி விஷயங்கள் வந்துட்டு பண்ணலாம். உண்மையை சொல்ல போனா அந்த டோல் ஃப்ரீயை இழக்கிறதுல ஃபீலிங் இருக்கோ இல்லையோ, இந்த ஒரு சேட் பாட்டை இழக்கிறதுல வந்துட்டு ரொம்ப ஃபீலிங். ஏன்னா என்ன சொல்றதுக்கு, 1,38,000 வாட்ஸ்அப் மெசேஜஸ், இதை கண்ட்ரோல் பண்றது எவ்வளவு ஸ்டாஃப் தேவைப்பட்டிருப்பாங்கன்னு நீங்க திங்க் பண்ணி பாருங்க. பெர் டேல 1,38,000 மெசேஜஸ் நீங்க ரிசீவ் பண்ணா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஸ்டாஃப் தேவைப்பட்டிருக்கும். 6 ஸ்டாஃப் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். அவ்வளவு அதை கஸ்டமைஸ் பண்ணி ஈஸியா நம்மளோட அந்த ஒரு சேட் போட்டை வந்துட்டு பண்ணும். பட் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு
மெசேஜ் அது ரிப்ளை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்டோமேட்டிக் மெசேஜஸும் வந்துட்டு இங்கே கவுண்ட்ல தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணணும்னா 62,000 62,492 ரூபாய் அதை கண்ட்ரோல் பண்ண கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், இதை வந்துட்டு வாட்ஸ்அப் நார்மல் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வாட்ஸ்அப்பை திரும்ப இதில் கொண்டு வர முடியாது, அது சேட்பாட்டுக்காக மெட்டாவில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு ஒரு நார்மல் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகியிருக்கும். 9972732674 அப்படிங்கிறது தான் நம்மளோட நியூ வாட்ஸ்அப் நம்பராக வந்துட்டு இருக்க போகுது. ஸோ இந்த 2 சேஞ்சஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்கோம். மூணாவதாக வந்துட்டு கம்யூனிகேஷனில் இருக்கிறது மெயில், இந்த கால் தென் வந்துட்டு வாட்ஸ்அப். இதை தாண்டி ஒரு கஸ்டமர் நம்மளை ரீச் பண்றதுக்கு இருக்கிறவே வந்துட்டு மெயில். அந்த மெயிலுமே info@kumarishopee.in அப்படிங்கிறதுல வந்துட்டு இருந்துச்சு. பட் அதையுமே நம்ம கண்டினியூ பண்ணணும்னா 29,878 ரூபாய் 93 காசு நம்ம கூகுளுக்கு பே பண்ணணும். ஆனா அதுல வந்துட்டு என்ன சொல்றதுக்கு, நீங்க நினைப்பீங்க ஜஸ்ட் அது ஒரு மெயில் இல்ல, அது ஒரு ஒர்க் ஸ்பேஸ் அக்கௌண்ட். அது வந்துட்டு பேக்எண்ட்ல அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். உண்மையை சொல்ல போனா இது தேவையும் கூட. ஏன்னா கம்பெனியோட பிரைவசி, ஒரு ஸ்டாஃப் நம்மளை விட்டு போகும்போது சோ மெனி டேட்டாஸ் இருக்கு தெரியுமா, அந்த கஸ்டமர் டேட்டா, அட்ரஸ், அது எவ்ரி திங் வந்துட்டு நம்ம சேவ் பண்றது பர்சனலா வந்துட்டு கொடுக்க மாட்டோம், ஒர்க் ஸ்பேஸ் அக்கௌண்ட்ல தான் வந்துட்டு கொடுப்போம். ஸோ அப்படிங்கிறதுனால அதை வந்துட்டு தேவையான ஒரு விஷயம், வெறும் மெயில் மட்டும் அப்படிங்கிறது இல்லை. ஆனா வந்துட்டு அதை இப்போதைக்கு ஒரு அடிஷ்னலா ஜிமெயில், நார்மல் ஜிமெயில் டொமைனுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கும், kumarishopee@gmail.com அப்படிங்கிறது தான். ஆனால் இதில் ஒரு குட் நியூஸ் என்னன்னா, info@kumarishopee.in எகெயின் வந்துட்டு கண்டினியூவாக தான் இருக்க போகுது. அது வந்துட்டு என்ன சொல்றதுக்கு, லாஸ்ட் 1 மந்த் ஒர்க்கிங் இல்லாமல் இருந்துச்சு, அது வந்துட்டு ஒர்க் ஆகுது. அதில் நடந்த பேக் அண்ட் ஸ்டோரி பார்த்தா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. எங்களுக்கு அதில் நிறைய டேட்டாஸ் வந்துட்டு தேவைப்பட்டுச்சு. இந்த டேட்டாவை எடுக்கிறதுக்காக நாங்கள் கூகுளுக்கு ஒரு மெயில் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு, ஒரு ஃபினான்சியலி நாங்கள் ஒரு டவுன் ஸ்டேஜ் டவுன்ஃபால் ஆனோம், எங்களுக்கு அதில் எவ்வளோ கொஞ்சம் டேட்டாஸ் வந்துட்டு தேவைப்படுது, எங்களுக்கு ஒரு 2 days வந்துட்டு அந்த பேக்கப் எடுக்கிறதுக்காக இதை தர முடியுமா, பிகாஸ் 28,000 ரூபாய் இப்போதைக்கு பே பண்ண 29,000 பே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்லும்போது கூகுள் சைட்ல இருந்து 30 daysக்கு நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு உண்மை சொல்ல போனா தேங்க்ஸ் டு கூகுள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துருக்கு. இருந்தாலும் நம்ம பேக்கப்புக்கு கால், அந்த கால் கம்யூனிகேஷன், தென் வந்துட்டு வாட்ஸ்அப், அதே மாதிரி மெயிலும் பேக்கப் வந்துட்டு kumarishopee@gmail.com அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு செட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் பேக்கெண்ட்ல வந்துட்டு சோ மெனி மேட்டர்ஸ் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் காஸ்ட் கட்டிங்ல இருந்து அந்த செலவை குறைச்சி அதை ப்ரொடக்டிவா கொண்டு போறதுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். விஷன் 100 கோடியா இருந்தாலும் கரண்ட் சிச்சுவேஷன் நம்ம 0 தானே ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான். தென் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறது 3,79,000 அப்படிங்கறத வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். 3,79,000 ரூபாய் வேணும். அது இருந்தால் தான் வந்துட்டு நம்மளால என்ன சொல்றது, நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ல ரன் பண்ண முடியும். அப்படிங்கிறது டில் நவ் நம்ம அந்த லாஸ்ட் வீடியோக்கு அப்புறம் இதுவரைக்கும் நம்ம எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா 13,259 ரூபாய் வந்துட்டு நாம சம்பாதிச்சிருக்கோம். ஸோ அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட நாம இன்னும் ரீச் பண்றதுக்கு 3,65,741 ரூபாய் வந்துட்டு நமக்கு தேவை. ஸோ இதுக்கப்புறம் அந்த பேஸ்மெண்ட் ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தான் நாம வந்துட்டு இறங்கி அடிக்க போறது, அதாவது இந்த தொழில வந்துட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. உண்மையை சொல்ல போனா ஒரு சில விஷயங்களை திரும்ப ரீசெட் பண்ணி இந்த ஒரு பொசிஷன் கொண்டு வர்றதுக்கு பேக்கெண்ட்ல நிறைய விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு. அதாவது என்ன சொல்ல, நாம 7 வருஷத்துல ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல போய் இருந்தோம். அதை பொசிஷனை விட்டுருங்களேன், அந்த பேக்கெண்ட்ல அந்த டூல்ஸ், சாஃப்ட்வேர்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி வந்துட்டு அது பெரிய ஒரு இதா இருந்துச்சு. அதையெல்லாம் திரும்ப சுருக்கி ஒரு 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 சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து திரும்ப 0ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு சாதாரணமா இருக்கல. அதை இன்னைக்கு தேதிக்கு வந்துட்டு இன்னைக்கு 19ஆம் தேதி ஆகுது, பண்ணி முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் இதை வந்துட்டு தொழில வந்துட்டு பிசினஸ்ல சேல் ப்ராஃபிட்டை கன்வெர்ட் பண்ணி நாம அந்த விஷன் 100 crores நோக்கி வந்துட்டு டிராவல் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டைம் லைன் வந்துட்டு, அதாவது August 5 வரைக்கும் 5th வரைக்கும் நம்ம டைம் லைன் எடுத்திருக்கோம். ஸோ இந்த August 5th வரைக்கும் 16 நாட்கள் இருக்கு. இந்த 16 நாட்கள்ல பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு இன்னும் நம்ம 3,65,000 rupees இன்னும் ஏர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. 5 லட்சம் ரூபாய் வந்துட்டு நாம ரவுண்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எப்படி ஏர்ன் பண்றோம், என்னென்ன பண்றோம் அப்படிங்கிறது தான் அப்கமிங் டேஸ்ல வரக்கூடிய விஷயங்கள். அதை லைவா நாம பண்ணணும், தொழில் பண்ணி ரிசல்ட் எடுத்து ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். அப் டு 100 crores அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். கரண்டா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய
இன்கம் சோர்சஸ் என்னென்ன அப்படின்னு சொன்னா அந்த டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு, அந்த பர்சனல் ப்ரொஃபைல் வந்துட்டு ஒன்று கொடுத்துட்டு இருக்கோம். அது பிவிசி கார்டு பிளஸ் வந்துட்டு என்எஃப்சி கார்டு, இது ரெண்டுமே வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கோம். அது ஒரு விஷயம். டிஜிட்டல் இன்விடேஷன் ஈவெண்ட்ஸ், மேரேஜ் அந்த இதுகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இன்விடேஷன் வந்துட்டு இருக்கு. தென் வந்துட்டு பிஸ்னஸுக்காக நம்ம ஒரு சைட் 250 ருபீஸுக்கு ஒரு கஸ்டமைஸ்டு சைட், ஒரு வீடியோ இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது இருக்கு. தென் வந்துட்டு கேஎஸ் எலைட் அந்த சைட்டு, அந்த ஆப், அந்த இது எல்லாமே நம்ம கிட்ட இதாக தான் இருக்கு, லைவா தான் இருக்கு. பட் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு டெலிவரி பண்றதுல கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கு, லாஜிஸ்டிக்ஸ்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. அதை வந்துட்டு என்ன பண்றது, பட் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு டெலிவரி பண்றதுல கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கு, லாஜிஸ்டிக்ஸ்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. அதை வந்துட்டு என்ன பண்றது, அது வந்துட்டு அடுத்த டேஸ்ல நான் வந்து சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15 இருந்து நாம சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் வந்துட்டு லைவா இருக்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒர்க்குகள்ல முக்கியமான ஒரு விஷயம் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து நம்மளோட அப்ளிகேஷன் லைவா இருக்கும் அப்படிங்கிறது. அதை ஆகஸ்ட் 15க்கு வந்துட்டு மாத்திருக்கும். ஏன்னா கரண்ட் சிச்சுவேஷன்ல அதை வந்துட்டு என்ன சொல்ல, செயல்பாட்டுல விட்டாலுமே நாம பின்னாடி பண்ண வேண்டிய பேக் அண்ட் ஒர்க்குகள் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகல, ஃபினான்சியலி தான் அது வந்துட்டு டேக்கிள் ஆகல. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல ஆகஸ்ட் 15ங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி போன வீடியோல வந்துட்டு சொல்லியிருப்பேன். அந்த பேக் அண்ட் ஒர்க்குங்கிறது இவ்வளவு இருக்கு. அப்ளிகேஷனோட ஃபைனல் ஃபினிஷிங் ஒர்க்ஸ் வந்துட்டு நம்ம முடிக்கணும். ஆகஸ்ட் 15க்கு தேவையான விஷயங்கள், ஃப்ரான்ச்சைஸ் ஹையர் பண்ணணும். ஒவ்வொரு பின்கோடு வைஸ் வந்துட்டு ஃப்ரான்ச்சைஸ் ஹையர் பண்ணி அந்த பேசிக் செட்டப்ஸை வந்துட்டு ரெடி பண்ணணும். கடைகளை வந்துட்டு டைப் பண்ணணும். அந்த ஏரியாவில் ஒவ்வொரு பின்கோடில் இருக்கக்கூடிய கடைகளை நம்ம ஆப்போட டைப் பண்ணுறதுக்கான வேலைகள் பார்க்கணும். 50 பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு பின்கோடு வைஸ் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி நாம செட் பண்ணணும். ஸோ இதுகளை வந்து வச்சுட்டு அடுத்த கட்ட ஒர்க்குகள் வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நாம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அதில் என்ன ரிசல்ட் வருது, அதில் என்ன ஃபெயிலியர்ஸ் வருது அப்படிங்கிறத வந்துட்டு நாம ஷேர் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு வந்துட்டு இந்த பேஸ்மெண்ட்டை செட் பண்ணியிருக்கோம். செட் பண்ணிக்கிட்டு அந்த கம்யூனிகேஷன் வே, கான்டாக்ட் அஸ் அப்படிங்கிறத வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அப்டேட் பண்ணியிருக்கோம். அதோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு ஷேர் பண்ணணும் சோசியல் மீடியாஸ்லையும் எல்லா கஸ்டமர்ஸுக்கும். தென் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் வரக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணலாம். கூடவே கனெக்டடாக இருங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேர்ந்து பயணிப்போம், நிறைய விஷயங்கள் சாதிப்போம். குமரி ஷாப்பி, இது நம்ம கடமக்கா.